கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது சரிதான் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் அவரின் கருத்தை ஏற்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் கூறியுள்ளனர். 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அன்னை இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது, 2 அக்ரிமெண்ட் பார்க்கணும். இப்பவும் சரிதான். இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். எங்களுக்கு உண்டான இடம் எங்களுக்கு வேணும். அதுதான் இந்த 285 ஏக்கர் நிலத்தை, கச்சத்தீவை தமிழக அரசினுடைய, தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தமிழக அரசு கலந்து ஆலோசிக்காமல் கொடுத்தது தவறு. அது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடையது. இதுல மறைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. கச்சத்தீவு என்பது நேரடியான விஷயம். இதுல இன்னொன்று வந்திருக்குங்கிறது லாபமா நஷ்டமாங்கிற லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதல்ல. இது தமிழனுக்கு நஷ்டம். எனவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை கொட்டி தீர்த்த காட்சிகள் தான் இவை. மன்னார்குடியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேரன்குளம், நெம்மேலி, காரக்கோட்டை, பெருமங்கலம், பாமணி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் தாழையூத்து, தச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திடீர் மழையால் குளுமையான சூழல் நிலவிய நிலையில் தாழையூத்து பகுதியில் மதுரை சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகனங்கள் குறைந்த வேகத்தில் சென்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான திருமங்கலம் நகர், பாண்டியன் நகர், வடகரை, கரிசல்பட்டி, கற்பக நகர், காமராஜபுரம், செங்குளம் பகுதிகளில் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் பொத்ராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, மகாராஜபுரம், கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான அத்திக்கோயில், புலவக்கல் அணை, கோவிலாறு அணை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பகல் நேரத்தில் வெப்பம் நிலவிய நிலையில் மாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஏரிச்சாலை, பியர்ஜோலா சாலை, கல்லுக்குழி, கவி தியாகராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழை காரணமாக குளுமையான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். தமிழ்நாட்டில் 5ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், திருப்பூர், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 3ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 5ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், 4ஆம் தேதியன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஏப்ரல் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஏப்ரல் 5ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.